அவரு இன்னொரு சீசன் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. சிஎஸ்கே வந்து இந்த ரூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல. எல்லாரும் உடனே நீங்க 2 பேரும் சிஎஸ்கேக்கு சொம்பு தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஒரு 10 கோடி ரூபாய் தோனிக்கு ஷெல் பண்ண வேண்டியது வரலாம். Do you really honestly think it's worth it? சில ஓனர்ஸ் என்னன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் என்ற கேட்டகரியே கெடுக்குது, கொல்லுது. மெகா ஆக்ஷனே வானா அப்படின்றாங்க சில பிரான்ச்சைசிஸ். மகேந்திர சிங் தோனி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி 5 வருஷம் ஆயிடுச்சு. சோ ஒரு அன்கேப்டு பிளேயரா கூட அவரை வந்து டீம்ல வச்சுக்கலாம். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. நாட்டும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். as usual நம்ம கூட பிரியதம் இருக்காரு. வணக்கம் பிரியதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் பிரியதம். உங்களோட தாடி பத்தி கமெண்ட்ஸ் சரியா வந்திருக்கு. பட் நீங்க படிச்சீங்களா அப்படின்னு தெரியல. பட் நீங்க வந்து இன்னொரு விஷயத்துக்காக நீங்க வந்து தாடியை வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு பத்ரி. சோ அதனாலதான். ஆனாலும் நம்ம ஷோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வரேன். Hopefully get well soon பிரேதம். பிரேதமோட வால்பேப்பரை பார்த்தாலே நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். சென்னை சூப்பர் கிங்ஸ் வால்பேப்பர் வச்சிருக்காரு. எக்கச்சக்க நியூஸ் நீங்களும் பார்த்திருப்பீங்க இன்டர்நெட்ல. அதை பத்தி தான் பேச போறோம். மகேந்திர சிங் தோனி ஸ்பெசிபிக்கா தோனியை வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலங்க. ரீட்டைன் ஆக போறாரா, அவரு விளையாட போறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தகவல் என்ன வந்திருக்குன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து 6 பிளேயர் எனக்கு ரீட்டைன் கொடுங்க, மினிமம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 பிளேயர் மினிமம் ரீட்டைன் இவங்க கொடுத்தாங்கன்னா, அதாவது பிசிசிஐ ஒத்துட்டாங்கன்னா மினிமம் 6 பிளேயர் அப்படின்னா 6வது பிளேயரா மகேந்திர சிங் தோனியை ரீட்டைனும் பண்ணுவாங்க. அவரு இன்னொரு சீசன் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. கரெக்டா இல்லையா? கரெக்ட், மறுக்க முடியாத உண்மை. அந்த தோனியே அதை சொல்லாம சொல்லிட்டாரு. தட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிசிசிஐ ரூல்ஸ் என்ன, ரிட்டென்ஷன் படி பேஸ்ட் ஆன் தட் நாங்க கால் எடுப்போம். அஃப்கோர்ஸ் அவங்க பேசி வச்சிருப்பாங்க. 6 பிளேயர் ரிட்டைன் பண்ணா தோனி டெஃபினட்டா ஒரு ரிட்டென்ஷன் அண்ட் ஆடுவாருன்னு தான் லைக்லிஹுட். பட் அல்டிமேட் கால் வந்து ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் அண்ட் பிசிசிஐ மட்டும் இல்ல பத்ரி. ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு ஓனர் பேஸ்ட் லீக். ஏன்னா ஓனர்ஸுக்கு நிறைய ஸ்டேக் இருக்குங்க. ஏன்னா அவங்க டீம்ஸ் இது பிசிசிஐ கிடையாது. இந்தியன் டீம் மாதிரி எடுத்து இவனை டிராப் பண்ணோமா, ஸ்ரேயஸ் ஐயர் கான்ட்ராக்ட் கொடுத்தோமா, கவுத்தோமான்னு பண்ண முடியாது. ஓனர்ஸோட இன்புட் எடுத்து தான் ஆகணும் பிசிசிஐ. சோ மெஜாரிட்டி ஆஃப் தி ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பொறுத்து இருக்குது. டவுட்டே இல்ல. ஐ திங்க் ஓனர்ஸ் டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்க. எஸ்பெஷலி சம் franchises have little more pull அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும். ஏன்னா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஃபேன் பேஸ், பிக்கஸ்ட் ஃபாலோ டீம் along with மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி அண்ட் கேகேஆர். இவங்களுக்குலாம் வந்து பயங்கரமான ஒரு புல் இருக்கு. எக்கச்சக்கமான விக்டரியும் பண்ணிருக்காங்க. சோ ஒண்ணு வந்து நமக்கு உறுதி ஆயிடுச்சு. அதாவது தோனி வந்து விளையாடினாருன்னா சிஎஸ்கே தான் விளையாடுவாரு, அவர் விளையாட மாட்டாரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து வேற ஒரு பக்கம் போக மாட்டாரு. அவர் மென்டரா இருக்க போறாரா, விளையாட போறாரா அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வி. இதுக்கு நடுவுல சிஎஸ்கே இன்னொரு ஆர்குமெண்ட்டை எடுத்து உள்ள விட்டுருக்காங்க. என்னன்னா 2008 இது நடந்துதான். அதாவது ஒரு 5 வருஷமா ஒரு பிளேயர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடலைன்னா அவன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டரா கன்சிடர் பண்ணுவாங்க. கிரிக்கெட்டரை ஒரு அன்கேப்டு பிளேயரா நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே. இது 2008 நீங்க ஆல்ரெடி ஐபிஎல் பண்ணிருக்கீங்க, இப்ப திருப்பி அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணாங்கன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு. மகேந்திர சிங் தோனி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி 5 வருஷம் ஆயிடுச்சு. சோ ஒரு அன்கேப்டு பிளேயரா கூட அவரை வந்து டீம்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரியான கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலி சிஎஸ்கே அது ரொம்ப ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்லிருக்காங்க பத்ரி. டில் 2021 இந்த ரூல் ஐபிஎல் ரூல் புக்ல இருந்தது. இது சிஎஸ்கேவா இந்த ரூலை இன்னைக்கோ நேத்திக்கோ தயாரிக்கல. இந்த ரூல் இருந்திருக்கு. நடுவுல எப்படியோ அந்த ரூல் வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணன்ற மாதிரி அந்த பக்கம் காணாம போயிடுச்சு. சோ சிஎஸ்கே வந்து இந்த ரூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல. எல்லாரும் உடனே நீங்க 2 பேரும் சிஎஸ்கேக்கு சொம்பு தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த ரூல் புக்ல இருந்தது. 2021 வரைக்கும் ரூல் புக்ல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரூல் புக்ல இந்த ரூல் இல்ல. எதுக்கு இல்லன்னு தெரியாது. பட் அததான் சிஎஸ்கே கேக்குறாங்க. இந்த ரூல் இருந்ததுங்களேங்க, இந்த ரூலை நாங்க யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுல ஒரு தப்பே கிடையாது. அதுல நடுவுல நம்ம காவ்யா மேரன் மேடம் வந்துட்டு இந்த ரூல் எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரை நீ அன்கேப்டா பண்ணிட்டீங்கன்னா அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அது எதுக்கு அதை எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பிரேதம் இப்ப வந்து நம்ம வந்து மகேந்திர சிங் தோனி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஐகானா அப்படி பாக்குறோம். பட் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மகேந்திர சிங் தோனி பிளேயர் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரேதம், லெட்ஸ் பி ஆனஸ்ட். மகேந்திர சிங் தோனி அவரோட ஒரு ஃபிட்னஸோ அவரோட கேமோ அவரோட பீக்ல அந்த இருந்த அளவுக்கு இல்ல. பட் ஹி கேன் லீட் அ டீம். அவர் வந்து கேப்டனா ஆடி அந்த இன்ஃப்ளூயன்ஸும் வேற ஒரு லெவல். ஒரு கால் இதெல்லாம் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பிளேயர் தான் ரிட்டைன் பண்றோம் அப்படின்ட்டாங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் தோனிக்கு ஷெல் பண்ண வேண்டியது வரலாம். 10 கோடியோ 8 கோடியோ. Do you really honestly think it's worth it? என்ன பொறுத்த மட்டும்
they will definitely have to think about it நினைக்கிறேன். For all the Mahendra Singh Dhoni fan following everything that is asked, but just the player Mahendra Singh Dhoni ஒரு பிளேயர் நீங்க எடுத்தீங்கன்னா இவ்வளோ ஷெல் அவுட் பண்ணலாமா, ஒரு பிரான்ச்சைசி ஷெல் அவுட் பண்ணலாமா? இன்ஃபேக்ட் மகேந்திர சிங் தோனியே யோசிப்பாரு, எனக்கு வந்து நான் இவ்வளவு பண்ணமா, நான் ஒரு மென்டாரா நான் என் மேல சில வச்சு நான் இந்த டீம்ல இருக்கணுமா விளாடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வரும் இல்ல? டெஃபினட்டா வரும் பத்ரி, அதுல டவுட்டே இல்ல. தோனி ஹிம்செல்ஃப் சொல்லுவாரு இது எனக்கு இவ்வளவு ஷெல் பண்றீங்களா, இது வர்த்தா அப்படின்னு. ஆனா மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சேலரி கேப் கூட 90 crores இருந்து 140 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க பிசிசிஐ. நான் படிச்சேன். அகைன் எனிதிங் வித் பிசிசிஐல கிளாரிட்டியே கிடையாது. ஒரு நாள் எல்லா ரூல்ஸும் வரும், அது வரைக்கும் நம்ம பேசலாம் 90 கோடியா 100 கோடியா 140 கோடியான்னு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 140 கோடி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 140 கோடி அப்படி வந்து உங்க சேலரி தொகை பர்ஸ் இருந்ததுன்னா தோனி மாதிரி ஒரு பிளேயர் 10 கோடினா that is not even 10% of your salary cap. ஆனா the value ஒரு தோனி brings to a team behind the stumps and on the இல்ல அப்ப 140 கோடி ஆச்சுன்னா, நான் சும்மா 10 கோடி அப்படின்னு சொல்றேன். இப்ப 140 கோடி ஆச்சுன்னா அது இன்னும் அதிகமாகும் இல்லையா? இப்போ வந்து 18, 12, 8 and 6 அந்த மாதிரி ஏதோ இருக்கு, அது வந்து அதிகமாகும் இல்லையா? இப்போ 140 கோடினா perhaps the first player probably will become 25-30 crores, second player become 20 crores அந்த மாதிரி ஆகும்ல. இருந்துட்டு தோனி வந்து கடைசியில வந்து நான் கடைசி பிளேயரா இருந்துட்டு போறேங்க, எனக்கு நீங்க என்ன மினிமம் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு போங்கன்னு கூட ஆடலாம். அது பிட்வீன் ஃபேமிலி, ஐ மீன் அந்த சிஎஸ்கே ஓனர்ஷிப் அண்ட் தோனி. பட் நீங்க தோனி ஃபேமிலி அப்படிங்க, இதுலயே நீங்க தெரியுது சிஎஸ்கே ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படிங்கிறது. ஃபேமிலி நீங்க இன்னும் ஒரு சீசன் தோனியை நீங்க ஸ்குவீஸ் பண்ணி அவரை நீங்க ஆட வைக்கிறதுனா, அதனால சிஎஸ்கேக்கு இன்னொரு டைட்டில் சாய்ஸ்னா டெஃபினட்டா சிஎஸ்கே அதை ட்ரை பண்ணுவாங்க. இந்த ரீடைன்ல அபார்ட் ஃப்ரம் தி மணி அண்ட் ஆல் தட், tenure one of the thing that we should think about. See, in case Mahendra Singh Dhoni is retained, whatever player it might be, 5th player or 6th player, money ஒரு சைடு கூட நீங்க வச்சு விட்டீங்கன்னா he will be retained for the next 3 years, whereas you can retain a player who will be a youngster. உங்களோட அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிற மாதிரி பிளேயரா இருக்கலாம். பட் மகேந்திர சிங் தோனி ரீசேபிள் போல ஒரு வருஷம் ஆடுவாரு, எவ்வளவு வருஷம் ஆடுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவர் மேல தோணுது. இல்ல நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா இந்த வருஷத்துக்கு சொல்றேன். அப்புறம் தோனி ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அந்த மணி ஃப்ரீ அப் ஆயிடும்ல. அது எனக்கு ஐபிஎல் ரூல் தெரியாது. பட் லாஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா எனி அதர் பிரான்ச்சைஸ், நீங்க இபிஎல் பாருங்க, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பாருங்க, என்எஃப்எல் பாருங்க, யூஎஸ்ல ஒரு பிளேயரோட சேலரி கேப் வந்து 3 வருஷத்துக்கு அவர் இருக்காருன்னா 1 இயருக்கு அப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா he is not due the money for the next 2 years. அந்த மணி goes back into the இது. So salary cap நார்மலா வந்துரும், -10 crores 8 crores whatever. So அந்த மாதிரி கண்டிஷன்னா அவர் இன்னும் 1 இயர் ஆடலாம். ஆனா நீங்க ஆடினா 3 வருஷம் ஆடணும்ன்ற லாக் இன் பீரியட் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்ததுன்னா then it is definitely not worth it, பண்ண மாட்டாங்க. பட் இந்த வருஷம் ஆட்டு நீங்க அடுத்த வருஷம் 2 வருஷம் ஆடல, salary cap வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா definitely worth looking at the option. இதுக்கு நடுவுல பிரேதம் ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இன்னொன்னு மிச்ச ஓனர்ஸ் எல்லாமும் நிறைய சிப்பின் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா காவ்யா மாரன் அண்ட் ஷாருக் கான் and in fact many other owners also including CSK, Mumbai Indians. என்ன சர்ச்சைகள் என்னன்னா மெகா ஆக்ஷனே வானா அப்படின்றாங்க சில பிரான்ச்சைசிஸ். எனக்கு வானா, மெகா ஆக்ஷனே வானா, நாங்க இவ்வளவு பெரிய டீம் பிராண்ட் பில்ட் பண்ணிருக்கோம், எதுக்கு மெகா ஆக்ஷன்? ஒரு மினி ஆக்ஷன் வைங்க, நாங்க ரிலீஸ் பண்ற பிளேயரை ஒண்டி நீங்க ஆக்ஷன்குள்ள போடுங்க, எல்லா பிளேயரும் திருப்பி போடுறதுக்கு எங்களுக்கு இஷ்டமே கிடையாது. எஸ்பெஷலி இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறது 2 ஓனர்ஸ், காவ்யா மாரன் ஆஃப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ஷாருக் கான் ஆஃப் கேகேஆர். இன்சிடென்ட்லி இந்த 2 டீம் தான் ஃபைனல்ஸ் விளையாடின டீம். இவங்க ரொம்பவுமே கீனா இருக்காங்க மெகா ஆக்ஷன் வானா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு டீம், ஸ்ட்ராங் டீம் செட் ஆயிருக்கு. நான் வந்து யூசுவலி காவ்யா மாரன் பண்றதை நான் யூசுவலி சீரியஸாவே எடுத்துக்கிறது கிடையாது. பட் இது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். ஏன்னா பிரான்ச்சைசஸ் ஒரு ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், கோச்சஸை வச்சு கஷ்டப்பட்டு டீம்ஸை பில்ட் பண்றாங்க, யங்ஸ்டர்ஸை பில்ட் பண்றாங்க. வேற ஏதாவது டீம் அதை கொத்தின் போறதுக்கு அது தப்பு. ஒரு பிரான்ச்சைஸ்னா அந்த பிராண்ட். சோ இப்போ ஒரு சுப்மன் கில் வந்து குஜராத் டைட்டன்ஸா ஒரு அடுத்த 8 வருஷமோ 10 வருஷமோ எடுத்துட்டு போவாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து லாஸ்ட் 4 years ஆஃப் சுப்மன் கில்ஸ் கரியர் வந்துட்டு அவர் ஃபார்வர்ட் எடுத்துட்டு போகணும். இப்போ சச்சின் டெண்டுல்கரோட லெகசியை விராட் கோலி எடுத்துட்டு போன மாதிரி விராட் கோலி லெகசியை வேற யார் எடுத்துட்டு போறாங்க அந்த மாதிரி. சோ நீங்க எல்லா வாட்டியும் எவ்ரி 3 years நீங்க ஷேக் அப் பண்ணீங்கன்னா அது பிரான்ச்சைசிஸ்க்கு ரொம்ப ஒரு அநியாயம் நான் நினைக்கிறேன். சோ நான் கம்ப்ளீட்லி அக்ரி வித் காவ்யா மாரன் அண்ட் ஷாருக் கான். நீங்க அப்படி மெகா ஆக்ஷன் போக முடியாது. அதே சமயம் காவ்யா மாரன் மேடம் வந்து 8 ரிட்டென்ஷன் கேட்டிருக்காங்க, 8 ரைட் டு மேட்ச் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 16 டீம் நீங்களே வச்சுக்கலாம். அதுவும் வாய்ப்பு கிடையாதுங்க, அவ்வளவு பண்ண முடியாது. அதுக்கு நீங்க ஆக்ஷனே வைக்க வேணாம். ஆக்ஷனே வைக்க வேணாம். ஒரு ரீசனபிள் நம்பர்
ஒரு ரீசனபிள் நம்பர் எல்லாரும் நெகோஷியேட் பண்ற மாதிரி சரிங்க 6 ரிட்டென்ஷன்ஸ் வச்சுக்கோங்க, மத்த கோர் டீமை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. உங்க கோர் டீம்ல நீங்க 6 பீப்புள் ரிட்டையர் பண்றீங்கன்னா அது பெரிய விஷயம். ஆர் 6+2 RTM ஓகே, இது நம்ம அது மாதிரி. பட் அதுக்கு நீ எய்தர் அப்படி இருக்கணும் இல்ல சுத்தமா மெகா ஆக்ஷன் இருக்காது. எக்கச்சக்க RTM எக்கச்சக்க ரீட்டைனர் அப்படின்றதுல ஒரு சென்ஸே இல்ல அப்படின்றது நம்ம எல்லாருமே டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இத தவிர பாத்தீங்கன்னா ஐ திங்க் இன்னொரு விஷயம், இன்னொரு சில ஓனர்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த ஓனர்ஸ் தான் வந்து டெஃபினட்டா எனக்கு ஆக்ஷன் வேணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச டீம்கள். இன்னொரு கிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா எங்களுக்கு அன்ஃபேர், எங்களுக்கு வந்து மெகா ஆக்ஷன் வேணும், எல்லா பிளேயரும் உள்ள போடுங்க அப்படின்னு. இந்த ஏதாவது மும்பை, CSK, RCB, KKR இதுல இருந்து ஏதாவது நல்ல பிளேயரை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஹோப்ஃபுல்லா அப்படியே அவங்க வந்து சொல்லிட்டே இருக்காங்க. they are not happy. அண்ட் இது தவிர இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல். பாதி ஓனர்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் நல்ல ரூல் தான், எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு. சில ஓனர்ஸ் என்னன்னா, இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் என்ற கேட்டகரியே கெடுக்குது, கொல்லுது, ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வேல்யூ எல்லாம் போகுது, அதனால அதை எடுங்க அப்படிங்கிற மாதிரி. இதுவும் ஒரு 50-50 இருக்கு. ரெண்டு தரப்புமே வேலிடு. நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு பிளேயருக்கு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கிடைக்கிறதுனால நல்லதுங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? இம்பாக்ட் பிளேயர் வந்து நான் அக்ரி பண்றேன் பத்ரி. ஒரு ஸ்கில்ல டிஸ்ட்ராய் பண்ணுது கம்ப்ளீட்டா. அது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு லாங் டர்ம் நல்லது கிடையாது. நான் இதுக்கு இம்பாக்ட் பிளேயர் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஆல்ரவுண்டரே கில் பண்ணிடுது கேம்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது IPL வந்து இந்தியன் கிரிக்கெட்டையும் வளர்த்து விட்டுட்டு இருக்கு. சோ அதனால வந்து ஐ டெஃபினெட்லி திங்க் திஸ் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து இது இந்தியன் கிரிக்கெட்டை பாதிக்குது. சோ அதனால நீங்க இம்பாக்ட் பிளேயர் வச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க டாஸ் போட்டு முடிச்சப்புறம் 11 சொல்லுங்க. தட் இஸ் a better way. ஏன்னா நீங்க 11 டாஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வரீங்க. நீங்க டாஸ் போட்ட அப்புறம் டிசைட் பண்ணுங்க 11 அந்த 11th பிளேயர் யாரா இருக்கணும்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் வெதர் யூஆர் பேட்டிங் ஆர் bowling. that is a better way to balance the field and நான் நினைக்கிறேன் இம்பாக்ட் பிளேயரை விட. சோ அந்த பிரான்ச்சைஸுக்கு நீங்க அந்த ஆப்ஷன் கொடுத்தா மேபி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ என்னமோ. பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன நடக்க போகுதுன்னு. அப்புறம் இன்னொரு மேஜர் ரூல் வந்து பிரான்ச்சைசிஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து கிரிக்கெட் இந்த ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. பிரான்ச்சைசிஸ் வந்து ஒரு 2 year பேன் கொடுக்கணும். அதாவது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் என்ன பண்றாங்க, சில பிளேயர்ஸ்னா உஷாரு கேட்டீங்களா, ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட அவைலபிள் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த மாதிரி பண்ணா ஒரு பிளேயர் இஃப் ஹி புல்ஸ் அவுட் ஆஃப்டர் தி ஆக்ஷன் யூ ஷுட் கிரியேட் a 2 year பேன் ஆன் தி பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்க IPL பிரான்ச்சைசிஸ். இந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்திருக்காங்க. So some players because they are ஒரு அப்படியே வெயிட் பண்றாங்க, ஆக்ஷன்ல எவ்வளவு போறாங்க அப்படின்னு ஆக்ஷன்ல பிரைஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா they are pulling out. So அந்த மாதிரி சில ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பண்றதுனால இந்த மாதிரி பண்ற பிளேயருக்கு 2 year பேன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சஜஷன் வந்து பிரான்ச்சைசிஸ் கொடுத்திருக்காங்க. BCCIக்கு இந்த மாதிரி ஒரு ரூல் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. அது எடுத்துட்டு வருவாங்களா தெரியல. பட் பிரான்ச்சைசிஸ் அது கிடையாது, அவங்க சொல்றது தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க ஹோல் ஸ்குவாட் காம்போசிஷன்ஸ் ஒரு 2 year பேன்ன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ பிரான்ச்சைசஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணிருப்பாங்க, இதான் என் ஸ்குவாடு, இதான் என் காம்போசிஷன் அப்படின்னு. 1 week பிஃபோர் த டோர்னமெண்ட் 2 weeks பிஃபோர் யாராவது நான் வரமாட்டேன்னு சொன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் அவங்களுக்கு ஜெனுவன் இன்ஜுரி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எது ஜெனுவன் இன்ஜுரி, எது புல் அவுட்னு நமக்கு தெரியாது. சோ அது வந்து ஒரு 50-50 டிசிஷன் இல்லையா? அது எப்படி டிசைட் பண்ணுவாங்க பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன பண்றாங்கன்னு. பட் பிரான்ச்சைசிஸ் அதை ரைஸ் பண்றது கரெக்டான விஷயம். இன்னொன்னு பிரான்ச்சைசிஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஒரு பிளேயர் ஃபுல்லா டோர்னமெண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கணும், லாஸ்ட் 3 weeks அந்த டோர்னமெண்ட் அவைலபிளா இல்லைன்னா கஷ்டம்னு. அது BCCI அண்ட் ஃபாரின் போர்ட்ஸ் பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து ஃபியூச்சர் டூர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸும் பாத்தீங்கன்னா அது வந்து டிசைட் பண்ணும். பட் இந்த பிரான்ச்சைசி கொடுக்குற இந்த ரெக்கமெண்டேஷன் நான் ஒத்துக்கிறேங்க. ஏன்னா இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் நினைச்ச போது வந்து ஆடுறாங்க, நினைச்ச போது அப்படியே போறாங்க. It should not be like that. They should not be able to dictate when they are playing, when they are not playing. If you are available, okay, நீ available-னா okay, நீ available-ஆ இரு. Unless there is a genuine injury. Of course எல்லாருக்கும் தெரியும் பிரேத்தம் அவங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டே ஆடாம ஒருத்தன் இன்ஜுரி அப்படின்ட்டானா அது கிளீனா தெரியும் அவன் வந்து இன்ஜுரி வந்து வேலிட் இல்லைன்னு. நீ ஏதாவது ஆடுற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுற, நீ இன்ஜுரினா புல் அவுட்னா ஓகே. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. பட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எஸ் அப்கோர்ஸ் மகேந்திர சிங் தோனி வரட போறாரா இல்லையா, இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம கிடைக்கும். BCCI இன்னும் கொடுக்கல அவங்களோட ரெக்கமெண்டேஷன், அவங்களோட ரூல்ஸ் இன்னும் கொடுக்கல. ஆவலா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மிச்ச டீம்ஸ் எல்லாமும் ரீட்டைனர் யாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. இந்த மந்தே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, கண்டென்ட் உங்க பக்கம் வரப்போகுது. கரெக்டா பிரீதம்? we'll have to wait by this month end probably we'll get all clarity about the BCCI rules and objectives. அந்த கிளாரிட்டி வந்த அப்புறம் நம்ம கான்கிரீட்டா பேசலாம் இதான் ரூல்ஸ். இப்போ நம்ம பேசுறதெல்லாம் நடக்கலாம், நல்லா இருக்கும் இருந்தா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி என்ன நடக்குது. எஸ் பிரேதம், thank you for coming on cricket with Badri. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். Thank you guys, take care, bye. Thank you.